जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி நேர் சிஷ்யர்கள் தரும் சான்று தொடர்கிறது. இப்போது பத்மபாதாச்சாரியாலை விட்ட இடத்தில் எடுத்துக்கொள்வோம். சூத்திர பாஷ்யத்திற்கு வியாக்கியானம் செய்திருப்பதில் அவருடைய ஞானமும் வித்வத்தும் தெரிகிறதென்றால், ஆச்சாரிய சரித்திரத்தை பார்க்கும்போது அவருடைய உசந்த பக்தியுள்ளம் பல கட்டங்களில் தெரியும். தோடகாச்சாரியர் ஞான பாண்டித்யத்தை அடக்கி வைத்துக்கொண்டு பக்தராக மட்டும் தெரிந்தார். பக்தி உணர்ச்சியை அப்படியே கொட்டினார். ஹஸ்தாமலகரோ கிட்டத்தட்ட தட்சிணாமூர்த்தி மாதிரியே ஞான புஸ்தகம், ஞானவாதம் என்று கூட பண்ணாமல் ஒரேயடியாக ஞானத்தில் தோய்ந்து போனவர். உணர்ச்சி என்பதே அங்கே கிட்டே வராது. சுரேஸ்வராச்சாரியால் வேறே தினசில் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தார் என்று பார்த்தோம். பத்மபாதாச்சாரியார்தான் ஞானியாக இருந்ததோடு எமோஷனல், இன்டலெக்சுவல் என்று சொல்கிற இரண்டாகவும் இருந்து கொண்டு பக்தராகவும் இருந்தார். தத்வார்த்தங்களை விவரித்துச் சொல்லும் வித்வானாகவும் இருந்தார். அவர் பஞ்சபாதிகாவில் ஆச்சாரியாளை ரொம்பவும் ரசமான விதத்தில் சிவ அவதாரமாக ஸ்தோத்திரித்திருக்கிறார். பரமேஸ்வரனுக்கு ஆப்போசிட் குணங்கள் மாதிரியே ஆச்சாரியாளுக்கு இருப்பதாக வேடிக்கையாக வார்த்தை விளையாட்டு பண்ணி, ஒரிஜினல் சிவன் அப்படி, அவதார சிவன் இப்படி என்று சொல்லியிருக்கிறார். இப்போது நாம் ஆச்சாரியாளை ஆதிசங்கரர் என்கிறோம். அவருக்கு பிற்பாடு அவர் ஏற்படுத்திய அநேக ஆச்சாரிய பீடங்களில் வரிசையாக வந்துள்ள அத்தனை சுவாமிகளுக்கும் சங்கராச்சாரியார் என்றே பேரிருப்பதால் இவர்களுக்கெல்லாம் மூல புருஷராக இருந்தவரை ஆதிசங்கர என்று சொல்வதாக வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஆச்சாரியாளின் காலத்திலேயே இருந்தவர்கள் அவரை ஆதி சங்கரர் என்று சொல்லியிருக்க முடியாது. அவருக்கு சம காலத்தவர்களாக இருந்து கொண்டே அவரை அவதார புருஷர்தான் என்று தெரிந்து கொண்டவர்கள் கைலாசநாதனான சங்கரனையே ஆதிசங்கரன் என்றும், அவர்களுக்கு மத்தியில் நடமாடிக்கொண்டிருந்த ஆச்சாரியாளை அவதார சங்கரர் அல்லது அபினவ அல்லது புதிய சங்கரர் என்றும் தான் சொல்லி வந்திருப்பார்கள். இந்த ரீதியில் பத்மபாதாச்சாரியாள் அவரை அபூர்வ சங்கரர் என்று சொல்கிறார். பூர்வ காலத்திலிருந்து சங்கர நாமம் தாங்கி இருப்பது கைலாசநாதனான பரமேஸ்வரன். அவனே புதிதாக நிகழ்காலத்தில் வந்துள்ள போது அபூர்வ சங்கரராகி விடுகிறான். இப்படி அபூர்வ சங்கரர் என்று பெயர் கொடுத்ததில் ஒரு ஸ்லேடையும் பண்ணியிருக்கிறது. அந்த ஸ்லோகம் முழுக்க ஏகப்பட்ட ஸ்லேடைகள். அதில் இதுவும் ஒன்று. அபூர்வ என்றால் அதிசயமான, விசித்திரமான என்றும் அர்த்தம் இருக்கிறது. ரொம்ப அபூர்வமாயிருந்தது என்று நாம் ஒன்றை சொல்லும் போது இந்த அர்த்தத்தில்தான் சொல்கிறோம். கைலாச சங்கரருக்கு நேர்மாறாக அநேக விஷயங்கள் அவதார சங்கரரிடம் இருப்பதாக ஸ்லோகத்தில் அடுக்கிக் கொண்டே போய் கடைசியில் அபூர்வ சங்கரர் என்று முடித்திருப்பதால் இப்படி ஒரு அதிசயமான, விசித்திரமான பரமசிவனாக இவர் இருக்கிறார் பார்த்தீர்களா என்று காட்டுகிற மாதிரி இருக்கிறது. ஸ்லோகம் முழுவதையும் சொல்கிறேன். நமாமிய போகி பரிவார சம்பதம் நிரஸ்த பூதம் அனுமார்த்த விக்கிரகம் அனுக்ரம் உன்மிருதித காலலாஞ்சனம் வினா விநாயகம் அபூர்வ சங்கரம். மூல சங்கரனுக்கும் அவதார சங்கரருக்கும் ஒரே வித்தியாசமாக சொல்லியிருக்கிறது. அவதார சங்கரர் எப்படி இருக்கிறார்? சந்நியாசிகளான சிஷ்ய கணத்தினால் சூழப்பட்டவராக இருக்கிறார். சர்வஜ்ஞம் பிரம்ம சமஸ்தம் முனிகண சகிதம் என்று அவரை சுரேஸ்வராச்சாரியால் நைஷ்கர்மிய சித்தி என்ற புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். 6000 சிஷ்யர்கள் புடைசூழ அவர் சஞ்சாரம் செய்ததாக சங்கர விஜயங்களில் இருக்கிறது. துறவியான அவருடைய பெரிய சொத்து இந்த துறவி கூட்டமே. உடைமைகளையெல்லாம் தியாகம் செய்த ஆச்சாரியாளின் பெரிய உடைமை அவருடைய ஞானமும் அவர் செய்த பாஷ்யங்களும் சந்நியாச சிஷ்ய கூட்டமும் தான். இதைத்தான் அபோகி பரிவார சம்பதம் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது. போகி என்றால் சுகபோகங்களை அனுபவிக்கும் கிரகஸ்தன். அப்படி இல்லாத துறவி அபோகி. அபோகிகளையே தமக்கு பரிவாரமாகிய சம்பத்தாக கொண்டவரை அபோகி பரிவார சம்பதம் என்று சொல்லியிருக்கிறது. நமாமி
நமஸ்கரிக்கிறேன் என்று ஸ்லோகத்தை குருவந்தனத்தோடு ஆரம்பித்திருக்கிறது. நமாமிய போகி என்பது நமாமி அபோகி என்று பிரியும். அவதார சங்கரர் இப்படி இருக்கிறார், அபோகி பரிவார சம்பதராக. இந்த மாதிரி பத பிரயோகம் செய்யும் போது அவர் மூலமான கைலாச சங்கரருக்கு நேர் வித்தியாசமாக இருக்கிறார் என்று ஸ்லோக கர்த்தா வேடிக்கையாக காட்டிவிடுகிறார். எப்படி? ஒரு வார்த்தைக்கு நேர் வித்தியாசமாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால் அந்த வார்த்தைக்கு முதலில் அ போட்டுவிட்டால் போதும். சத்தியம் அசத்தியம், தர்மம் அதர்மம். இப்படி அபோகி பரிவார சம்பதம் என்பதில் ஆவை எடுத்துவிட்டு போகி பரிவார சம்பதம் என்றால் அதுதான் கைலாச சங்கரர். இதற்கு என்ன அர்த்தம் பார்க்கலாம். கைலாச சங்கரர் எப்படி இருக்கிறார்? உடம்பு முழுக்க பாம்புகளை வாரி போட்டுக்கொண்டு இருக்கிறார். அவருக்கு பாம்புகள்தான் முக்கியமான ஆபரணம், அலங்காரம் எல்லாம். கழுத்திலேயும் ஹாரம் மாதிரி பாம்பைத்தான் போட்டுக்கொண்டிருப்பார். இவர் மகாவிஷ்ணு மாதிரி நவரத்ன ஆபரணங்கள் போட்டுக்கொள்ளாதவர். ஆனாலும் நாகரத்னம் என்பதாக பாம்பின் படத்தில் ரத்னம் இருப்பதுண்டல்லவா? அதனால் இவர் ஹாரங்களாக போட்டுக்கொண்டுள்ள பாம்புகளின் படத்தில் உள்ள ரத்னங்கள் இவருடைய ஸ்படிகம் போன்ற தேகத்தில் செக்கச் செவேல் என்று டாலடிக்கும். இப்படி ஆச்சாரியாலே ஓரிடத்தில் வர்ணித்திருக்கிறார். ருக்ஷ சக்ஷு ஸ்ருதி கண பண ரத்னௌக பா அபீக்ஷண சோபம் ஸ்படிக மணிசிலா மண்டலாபம். சக்ஷு என்றால் கண், ஸ்ருதி என்றால் காது. சக்ஷு ஸ்ருதி என்றால் கண்ணையே காதாக உடைய கட்செவியாகிய பாம்பு. கைலாச சங்கரர் பாம்பு கூட்டத்தையே ஆபரணமாக அணிந்திருக்கிறார். பாம்புக்கு இருக்கும் பல பேர்களில் போகி என்பது ஒன்று. போகம் என்பதற்குள்ள அநேக அர்த்தங்களில் ஒன்று பாம்பின் படம் என்பது. அந்த படத்தை உடைய பாம்பு போகி. போகி பரிவாரம் என்றால் பாம்பு கூட்டம். பாம்புகளால் நன்றாக நெருக்கிச் சூழப்பட்டிருப்பதை குறிப்பதாகவும் சொல்லலாம். பரிவார என்பதற்கு இப்படியும் அர்த்தம் செய்யலாம். தம்மை சூழ்ந்து தழுவிக்கொண்டுள்ள பாம்புகளையே செல்வமாக, ஆபரணமாக, ஹாரமாக கொண்டுள்ள கைலாச சங்கரர் போகி பரிவார சம்பதர் ஆகிவிடுகிறார். சம்பத் என்றால் செல்வம் என்பதோடு அலங்காரம், குறிப்பாக ஹாரம் என்றும் அர்த்தம் உண்டு. இந்த எல்லா அர்த்தப்படியும் அவர், அதாவது கைலாச சங்கரர், அதற்கு நேரெதிர் மாதிரி முதலில் ஒரு அ சேர்த்துக்கொண்டு அபோகி பரிவார சம்பத்துக்காரராக இருக்கிறார். இவருக்கு இன்னும் என்ன லட்சணங்கள் இருக்கின்றன? சிஷ்ய கூட்டத்தையே செல்வமாக கொண்ட இவர் லௌகிக செல்வங்களை எல்லாம் துச்சமாக தூக்கி எறிந்தவர். இவர் நிரஸ்த பூதி. பூதி என்றால் செல்வம். நிரஸ்த என்பது வேண்டாம் என்று தூக்கி எறிவதை குறிக்கும். இப்படி இருப்பதிலும் இவர் கைலாச சங்கரருக்கு நேர் வித்தியாசமாய் இருக்கிறார். இவர் பூதியை வேண்டாம் என்று தள்ளுகிறார் என்றால், அவரோ பூதியை வேணும் வேணும் என்று வாரி பூசிக் கொள்கிறார். பூதி என்றால் இந்த இடத்தில் விபூதி என்று அர்த்தம். பூதி என்று சொன்னாலே போதும். வி சேர்ப்பது விசேஷணத்தை குறிப்பதற்குத்தான். பூதி அல்லது விபூதி என்பதற்கு திருநீரு என்றும் அர்த்தம். அஷ்டமா சித்தி என்னும் 8க்கும் கூட விபூதிகள் என்றுதான் பெயர். இந்த 2 அர்த்தத்திலுமே கைலாச சங்கரர் விபூதிமயராக இருக்கிறார். காடுடைய சுடலை பொடி பூசி என்று முதல் தேவார பாட்டிலேயே சொல்லியிருப்பது போல் அவர் சர்வாங்கமும் விபூதி பூஷணராக இருப்பதில் பிரியர். அதோடு அஷ்ட சித்திகள் என்கிற அற்புத சக்திகளுக்கு உறைவிடமாகவும் பரமசிவனையே சொல்வது வழக்கம். அஷ்ட சித்தி, அஷ்ட விபூதி என்பது போல் அந்த 8ம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்றும் சொல்லப்படும். ஐஸ்வர்யம் என்பதற்கு அர்த்தமே ஈஸ்வரனுக்கு உரியது என்பதுதான். ஞான ஸ்வரூபமான தட்சிணாமூர்த்தியை ஆச்சாரியால் ஸ்துதித்து முடிக்கிற போது கூட அவரது உபாசனா பலனாக இந்த விபூதிகளுக்கெல்லாம் மேலான மகா விபூதியான சர்வாத்ம பாவம், அதாவது அத்வைத்த ஞானம் உண்டானதோடு கூட 8ஆக பரிணமித்துள்ள இந்த ஐஸ்வர்ய விபூதிகளும் சித்திக்கும் என்று சொல்லியிருக்கிறார். சித்தியே தத் புனர் அஷ்டதா பரிணதம் சைஸ்வர்யம் ச ஐஸ்வர்யம் அவ்யாஹதம். ஆகக்கூடி திருநீற்று பூதியானாலும் சரி, சித்திகளான பூதியானாலும் சரி, இரண்டும் கைலாச சங்கரரோடு பிரிக்க முடியாமல் சேர்ந்திருப்பவை. ஆனால் அவதார சங்கரரோ பூதியை தூக்கி எறிந்த நிரஸ்த பூதியாயிருக்கிறார். இங்கே பூதி என்பது பொருட்செல்வத்தை குறிப்பதென்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீ சங்கர சரித்தம்
தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. நேர் சிஷ்யர்கள் தரும் சான்று நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.